வணக்கம். நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான நீர்நிலைகள், அதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகைகள் இவை எல்லாமே பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னோம்னா, கரையை கட்டியிருக்காங்க. பல இடங்களில் கரையை கான்கிரீட் போட்டு கட்டியிருக்காங்க. ஆனால் அந்த நீர்நிலைகள்லாம் பெரும்பான்மையாக நீர்நிலைகளோட உள்பகுதி ஆழப்படுத்தி தூர்வாரப்படலை. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா ராமநாதபுரம் ஆர்எஸ் மங்கலம் பெரிய கம்மாயை பற்றி கேட்கும்போது அதுக்கு பதில் கொடுக்குறாங்க. 6.33 கோடி செலவு பண்ணியிருக்கோம், அதாவது 2007 அப்படின்னு. அது உள்பகுதியில் தூர்வாரப்படலை, கரையை மட்டும் உயர்த்தியிருக்காங்க. ஸோ நீர்நிலைகளில் நீர் சேமிக்கப்படுதல் அப்படின்னாவே நீர்நிலைகளோட உள்பகுதியை தூர்வாரி அதற்குள்ள மழை நீரை சேகரித்து, அதாவது வீணாக கடலை போய் கலக்காம சேகரிக்கணும் அப்படின்றது தான் நம்ம முன்னோர் வழி வழக்கம். ஆனால் இப்போ